தெலுங்கு பேன் இண்டியன் மூவியா எடுக்கப்பட்ட கண்ணப்பா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல கதைய பொறுத்தளவுக்கு சின்ன வயசுல இருந்தே கடவுள் நம்பிக்கையே இல்லாத தின்னாங்கிற கதாபாத்திரம் எப்படி ஒரு தீவிர சிவபக்தனா மாறுறாரு, கண்ணப்பனா அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்குறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கதையே. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, வாயுலிங்கம் அப்படிங்கிற ஒரு லிங்கத்த கைப்பற்ற நினைக்கக்கூடிய வில்லன் குரூப். இவங்களுக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். இத சுத்தி தான் அந்த ஒட்டுமொத்த படத்தோட கதையுமே ரன் ஆகும். எனக்கு இந்த படத்துல புடிச்ச விஷயங்கள முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்துல 3 மணி நேர படத்துல கரெக்ட்டா பிரபாஸ் என்டர் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. தென் கிளைமாக்ஸ்ல தின்னா எப்படி கண்ணப்பனா மாறுறாரு அப்படிங்கிற அந்த கதை நெறைய பேருக்கு தெரிஞ்சாலுமே அந்த ஆன் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணதுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்படி 3 மணி நேர படத்துல கடைசியா வரக்கூடிய 1 மணி நேர போர்ஷன்ஸ் தான் இந்த படத்துல எனக்கு எஃபெக்டிவா ஃபீல் ஆச்சு. மித்த இருக்கக்கூடிய 2 மணி நேர போர்ஷன்ஸுமே ரொம்ப டிராமாட்டிக்கான ஒரு ஃபீல். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல அந்த காஸ்டியூம்ஸ் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல். படத்திலேயே சிவன் கதாபாத்திரம் அண்ட் பார்வதி கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரங்களை தவிர்த்து மற்ற எல்லா கதாபாத்திரங்களுக்குமே காஸ்டியூம் ஒரு பெரிய நெகட்டிவா தான் இருக்கு. தென் பிரபலமான முகங்கள் இந்த படத்துல எக்கச்சக்கமா நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டருக்கு ஃபிட் ஆகுற மாதிரியான ரோல் தான் பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நான் 90% பாத்தீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மித்தாலஜிக்கல் டிராமா அப்படின்னு நீங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் முதல்ல சொல்லக்கூடியது இந்த ஹிந்தில இருந்து எடுக்கப்பட்ட மகாபாரத சீரியல் தான். ஏன்னா ஒவ்வொரு கேஸ்டிங்ஸும் பர்ஃபெக்டா சூட் ஆயிருப்பாங்க. இவன் தான்ப்பா உண்மைக்கும் அர்ஜுனன் மாதிரியே இருந்திருப்பான், இவன் தான்ப்பா உண்மைக்கும் கிருஷ்ணனா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரியான ஒரு கேஸ்டிங்கை சூஸ் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு அந்த சீரியல் எல்லாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சீரியலா இப்படிப்பட்ட ஒரு படமா இந்த படம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன் இன்னும் டைரக்டா சொல்லணும்னா அதே மகாபாரத சீரியல்ல துரியோதனன் ரோல் பண்ண ஒரு பெரிய வில்லனை இந்த படத்துல எப்படி காமிச்சிருக்கிறாங்க, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒட்டுமொத்தமா படம் பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான படம் தான். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க.